பொங்கல் கரும்பு கொள்முதலில் முறைகேடு நடப்பதால் முடங்கி போயிருக்கும் விவசாயிகளுடன் களத்தில் நிற்கிறார்கள் நமது செய்தியாளர்கள் ஆனந்த் மற்றும் காதர் பாஷா. முதலில் சேலத்தில் இருக்கும் செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவசாயிகள் நிலைமை எப்படி இருக்கிறது? கள விவரங்களை பதிவு செய்யுங்கள். தை திருநாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடும் வகையில் அரசு ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பணம், பச்சரிசி, சர்க்கரை, முழு நீல கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு அறிவித்த நிலையில் நேற்றைய தினம் அதற்கான வழங்கும் பணிகளும் தமிழகம் முழுவதும் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம், எடப்பாடி, கொங்கனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பொங்கல் பண்டிகைக்காகவே செங்கரும்பு அறுவடை தீவிரமாக செய்யப்படும். குறிப்பாக இந்த பகுதியில் இருந்தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செங்கரும்புகள் அதாவது கொள்முதல் இங்கிருந்து தான் சென்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு நியாய விலை கடைகளின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக அரசானது ஒவ்வொரு முழு நீல கரும்புக்கு 38 ரூபாய் வழங்கி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அறிவித்தது. ஆனால் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே குறைந்தபட்ச தொகையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நேற்றைய தினம் மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகளை கண்டித்து சாலைகளில் செங்கரும்புகளை கொட்டி விவசாயிகள் போராட்டமும் நடத்தினர். இந்த நிலையில் தான் தற்பொழுது நாம் சேலம் தாசநாயக்கன் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மிடையே தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் தங்கராஜ் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ தற்பொழுது தமிழக அரசு எல்லாத்துக்கும் பொங்கல் பொருள் வழங்கிட்டு இருக்காங்க, கரும்பு வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு நீங்க சந்திக்கிறீங்க? அவங்க எவ்வளவு விலை சொன்னாங்க? உங்களுக்கு எவ்வளவு கையில அதிகாரிகள் கொடுக்குறாங்க? சார், ஒவ்வொரு ஆண்டு பொங்கலுக்கு உங்களுக்கு கரும்பு சேர்த்து கொடுக்குறது வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு செங்கரும்புக்கு 38 ரூபா வழங்குன்னு சொல்லி அரசாணை வெளியிட்டு இருக்காரு. ஆனா நீ விவசாயிகிட்ட சேர்றது 15 ரூபா, அதுவும் அதுல நாங்க புடுங்கு கூலி 3 ரூபா போயிட்டு 12 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லி நீ இடைத்தரகர்கள் இந்த மாதிரி பண்றதுனால நீங்க நேத்து மேட்டூர்ல விவசாயிகள் பூராமே ஆர்ப்பாட்டத்தில் நடந்து சாலை மறியல் செஞ்சதுனால ஆர்டிஓ தலையிட்டு சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி இந்த நிலைமை நீடிச்சா நாங்க விவசாயி என்ன செய்ய முடியும்? ஓராண்டு பயிர் கரும்பு, ஒரு வருடம் பாடுபட்டால் மட்டுமே எங்களுக்கு பலனை கொடுக்கும். அது நான் பொங்கல் தொகுப்பு நம்பி தான் நாங்க பயிரிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில 38 ரூபா வழங்கணும்னு அரசாணை உத்தரவு மாண்பு முதலமைச்சர் விட்டும் இங்க இடைத்தரகர்கள் எங்களுக்கு 15 ரூபா கொடுக்குறோம், 12 ரூபா கொடுக்குற நிலைமை நீங்க நீடிச்சிட்டு இருக்கு சேலம் மாவட்டம் முழுவதுமே. இதனால பெரிய நாங்க ஒரு அதிர்ச்சியில இருக்கிறோம். எங்களுக்கு என்ன அரசாணை தெரிவிச்சாங்களோ அந்த 38 ரூபா எங்களுக்கு வழங்குன்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறோம். மற்றும் பொங்கல் நம்பிதான் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம், ஈரோடு, எடப்பாடி, பூலாம்பட்டி பல்வேறு பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் பரவலா இன்னைக்கு கரும்புகள் அதிக பயிரிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில இடத்துல இன்னும் இதுவரை கேட்கறதையே வரல. ஒண்ணு பிள்ளைங்க சேலம் மாவட்டம் தாசனாம்பட்டியில் இருக்கிறோம். இந்த பகுதியை நீங்க 1/2 ஏக்கர் பயிர் விட்டுறோம், இதே கேட்கறதுக்கு வரல. இந்த நிலைமை எல்லா இடமும் நீடிக்குது. மாண்பு தமிழக முதலமைச்சர் தலையிட்டு இந்த 38 ரூபா வழங்குவது நடவடிக்கை எடுக்கிறோம். இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகள் மூலியமா சென்றடைய நடவடிக்கை கோரிக்கை கொடுக்கிறோம். மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு வெள்ளத்தை கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்கோம். இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றல. பரிசீலனை செஞ்சு நாட்டு வெள்ள பொங்கல் தொகை இணைக்குன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்க அப்புறம் இன்னொரு 6 நாள் தான் பொங்கலுக்கு இருக்குது. இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு பிடிங்கி வைக்க வேண்டியதான். மற்ற ஏரியாவில் கரும்பு நம்ம சொந்தக்காரங்க இடத்துலலாம் கேட்டிருக்காங்க. அங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக 12 ரூபா 13 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப நஷ்டம் ஆகுதுங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா செலவாகுது. அந்த செலவு கணக்கு போடுறக்குள்ள 12 ரூபானா அவங்க கொடுக்குறது ஒரு ஏக்கராக்கு ஒரு 600 கத்தை வந்ததுன்னா கூட 1 லட்சம் 1.25 லட்சத்துக்கு கரும்பே ஆகும். செலவு மீதி 2 லட்சம் கை காசு தாங்க போகும். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாத ரொம்ப தடுமாட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த கரும்புகளை கேட்க அதிகாரிகள் வந்தாங்களா, இல்ல பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? வரலை, யாரும் வரலை. எல்லாம் எந்த பக்கம் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குதோ அந்த பக்கம் போய் வாங்கிக்கிறாங்க. இப்போ எங்க பக்கம் எந்த ஒரு அதிகாரியும் வரல. ஆனா அவங்க கேட்கற ரேட்டுக்கு கொடுத்தா வருவாங்க. அவங்க எவ்வளவு கேட்கறாங்க, நீங்க எவ்வளவு சொல்றீங்க? அவங்க 12 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அப்புறம் நாங்க ஒரு 25 ரூபா, நாங்களும் அவங்க கவர்மெண்ட் 38 ரூபா கொடுக்குது, நாங்க ஒரு 25 ரூபா கரும்பை பார்த்து கூட கொடுங்கன்னா கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு இதுதான், இந்த பொங்கல் முடிஞ்சா எங்களுக்கு இந்த கரும்பு என்ன பண்றதுன்னு எங்களுக்கே ஒன்றும் தெரியல. இப்போ நம்மிடையே பல்வேறு விவசாயிகள் கோரிக்கை வைத்தாங்க. குறிப்பாக தமிழக அரசு அறிவித்த அந்த 38 ரூபாய் முழுமையாக சேருவதில்லை, 15 ரூபாய் தான் வருகிறது. அதே போல இன்னும் பொங்கலுக்கு ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் இந்த பகுதியில் உள்ள கரும்பினை ஆய்வு செய்யக்கூட அதிகாரிகள் வரவில்லை. அதாவது இடைத்தரகர்களை வைத்து பணம் கொடுக்கும் காட்டிற்கு மட்டும்தான் சென்று இந்த கரும்புகளை அதாவது விலை பேசி வாங்கி வருவதாகவும், உடனடியாக அரசு தலையிட்டு இது போன்ற இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக
கரும்புகளை கொள்முதல் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தகவலுக்கு நன்றியான அடுத்ததாக நேரலையில் இணைந்திருக்கும் நாமக்கல் செய்தியாளர் காதர் பாஷாவிடம் கேட்கலாம். வணக்கம் காதர் பாஷா, கள நிலவரத்தை பதிவு செய்யுங்கள். தோறும் பொங்கலுக்கு கரும்பு கொள்முதல் அரசு பண்ணுது. இதை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இந்த கரும்பு கொள்முதல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில அரசு அறிவித்த விலை கிடைக்குதா என்ற கேள்வி நம்மளோட நம்ம விவசாயி ஒருத்தர் இணைந்திருக்காங்க, அவங்களோட கேட்கலாம். ஏங்க இப்ப அரசு கொள்முதல் விலைக்கு உங்ககிட்ட எடுத்துக்கிட்டாங்களா? கொள்முதல் விலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நாங்க புடுங்குற கூலி நாங்க கொடுத்துடணும். எவ்வளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஒரு கரும்பு? ஒரு கிளம்பு 26 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. புடுங்குற கூலி நாங்க கொடுத்துடணும். புடுங்கி அவங்களுக்கு வண்டி ஏத்தி விடணும். ஆனா பாதி காட்டுல எடுத்தாங்க, பாதி காட்டுல எடுக்கல. எங்களுது 30 சென்ட் போட்டிருக்கேன். ஒரு 5 வண்டி வரும், ஒரு 10 வண்டியாவது எடுங்க அப்படின்னு சொன்னோம். எடுக்கல. உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா வேலை? கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகும். அதான் எடுக்க பாதி. இப்போ ஓரம் போறோம்னா சிறு தட்டா இருந்தா கூட விட்டுட்டு பாதியாவது எடுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு 5 வண்டி 6 வண்டியாவது எடுங்கன்னு சொன்னோம். ஒவ்வொரு காட்டுலயும் எடுக்கல. ஒவ்வொரு காட்டுல 10 வண்டி 5 வண்டி ஒரு ஏக்கராவே கூட 3 பேர்த்து பேர் 4 பேர்த்து பேர்ல போட்டு எடுத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு காட்டுல எடுக்கல. இன்னும் நிறைய விவசாயி கிட்ட எடுக்கல. அது இன்னும் அரசாங்கம் வருதுன்னு வியாபாரியோடும் சரியா வர்றதில்லை இந்த ஏரியாவுக்கு இப்போ. சரி, இப்போ இது ஏதாவது கரும்பு கொள்முதல் பண்ணதுல ஏதாவது முறைகேடு நடந்துதான்? இல்ல முறைகேடு நடக்கல. முறையாதான் நடந்திருக்கு. உங்ககிட்ட எல்லா கரும்பும் வாங்கிட்டாங்க? இல்ல, எங்க தோட்டத்துல வாங்கல, பக்கத்து தோட்டத்துல வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு 5 வண்டியாவது எடுங்கன்னு சொன்னோம். ஆனா எடுக்கல. கேட்டா கரும்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஓரம் போறம் கொஞ்சம் சிறு தட்டா இருக்கு, அதை விட்டுட்டு நல்ல தட்டை மட்டும் எடுத்துக்குங்க, ஒரு 5 வண்டியாவது எடுங்கன்னு சொன்னோம். எடுக்கல. இப்போ நம்முடைய விவசாயி ஒருத்தர் இணைந்திருந்து அவங்க கேட்டதை நம்ம கேட்டோம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியிலிருந்து செய்தியாளர் காதர் பாஷா. அரியலூர் மாவட்டத்தில் கரும்பு கொள்முதல் குறித்து செய்தியாளர் ராமகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், விவரங்களை வழங்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பதற்காக தமிழ்நாடு அரசானது பொங்கல் தொகுப்புடன் முழு செங்கரும்பு வழங்கப்படும் என அறிவித்து அதற்கான முழு செங்கரும்பிற்கான விலையாக 38 ரூபாய் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செங்கரும்பை கொள்முதல் செய்யும் வகையில் அரியலூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து செங்கரும்புகளை கொள்முதல் செய்து நேற்று முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கானது இந்த செங்கரும்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த செங்கரும்பிற்கு தமிழ்நாடு அரசு நிர்ணயித்த 38 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தான் தற்போது நம்ம விவசாயிகளிடம் கேட்க போறோம். இது தற்பொழுது நிறையங்குழியை சேர்ந்த முனியம் என்ற விவசாயி இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். ஐயா, எனக்கு நான் வேளாண்மை துறையில பதிவு பண்ணி வச்சிருந்தேன். வேளாண்மை துறையில பதிவு வச்சுட்டு அது கலெக்டர் ஐயா கொண்டு போய் உள்ளேவிடி கிராமத்துல இருக்கும்போது பக்கத்து கிராமம் நான் கொண்டு போய் என் கையை காணிச்சப்ப கையை பார்த்துட்டு எடுத்து சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுநாள் ஆள் அனுப்பிச்சிட்டாங்க, கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க ஒரு ஊர்லயும் ஒரு கழிக்கு திறந்த ரேட்டு போட்டு எடுத்தாங்க. என் கழி நல்லா இருக்கு, 25 ரூபான்னு நான் போட்டுக்கிறேன், வெட்டி ஏற்றிடுன்னு சொன்னாங்க. ஐயா 25 ரூபா போடுன்னு சொல்லிட்டு நான் வெட்டி 4000 கழி வெட்டி ஏற்றிட்டேன். ஐயா பாக்கி என்ற 35,000 கழி இருக்கு ஐயா, இன்னும் விற்காம நிற்குது. எங்களுக்கு 25 ரூபாயே கழிக்கு தகுந்த மாதிரி 25 ரூபாயே கொடுத்து எல்லாத்தையும் வெட்டிட்டா கூட நாங்கள் சம்மந்தப்படுவோம். ஐயா 25 ரூபா கொடுத்தா கூட என் கழி நல்லா இருக்கிறதால சிட்டியில் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். இது கொடுத்தா அந்த கையை கொடுத்தோம்னா நல்ல பேர் வந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ விவசாயி இப்போ என் கரும்பு மட்டும் தான் நான் இது பண்ண முடியும். மற்ற யாருமே பதிவு பண்ணாம கரும்பை எடுத்தரகரை வச்சு இவங்க எடுத்துட்டு வேடிக்கை பண்ணிட்டாங்க. ஐயா நாங்கள் விவசாயம் நடத்தினோங்க, விவசாயம் நடத்தி செலவு பண்ணி நாங்கள் பயிரை காப்பாற்றி செய்தோங்க. கவர்மெண்ட்டு இவ்வளவு கையை எடுத்துப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் கரும்பு சாகுபடி செய்தோம். கரும்பு சாகுபடி செய்து பொங்கல் யாரும் கேட்கலிங்க கையை. அப்புறம் ஐயாவதுகிட்ட போய் நாங்கள் ஐயாட்ட போய் காமிச்சிட்டு ஏற்பாடு வந்தாங்க. பார்த்துட்டு கொஞ்சமாக கையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன விலை போட்டுப்பாங்களோ தெரியலிங்க. 38 ரூபா தாரன்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியலிங்க. இன்னும் பணம் சேரல. எங்களுக்கு 4000 கை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கரும்பு விலை என்னன்னு சொல்லிருந்தாங்க, எங்களுக்கு தெரியலன்னா 25 ரூபா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வெட்டி ஏற்றிட சொன்னாங்க. வெட்டி ஏற்றிட்டாங்க. 3500 கழி ஏற்றிட்டாங்க. 3400 கழி பாக்கின்னு 35,000 கழி இருக்குது பேலன்ஸில்.
வரேன்னு சொன்னாங்க, வரல. எங்களுக்கு அந்த ரேட்டு தெரியலங்க. எல்லாம் இடைத்தரகர் எல்லாம் வந்து பக்கம் பக்கம் உள்ளேகுடியில் ஒரு ஆள் இருக்காரு, அவர் யாருன்னு தெரியல. அதனால அவங்க வந்து எல்லாம் உள்ளே 18 ரூபா 18 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. எந்த விலையும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. எங்களை வந்து கேட்கும்போது என்ன விலைன்னு கேட்டாங்க, விலை எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லல. சரிப்பா நாங்கள் வந்து 25 ரூபா தரேன் வெட்டி ஏற்றிடுன்னு சொன்னாங்க. 3400 கழி வெட்டி ஏற்றிட்டோம். பாக்கி 35,000 கழி இருக்கு. அது எங்களுக்கு தெரியலங்க, என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியல. தெரியாத நாங்கள் கொடுத்துட்டோம் கரும்பு. அது சேர்த்து கொடுப்பாங்களா இல்லை அதே தான் நீங்கள் பேசுனதான்னு கொடுப்பாங்கங்கிறது புரியல எங்கள்கிட்ட. இடைத்தரகர் மூலியமாக தான் அதிகாரி எல்லாம் வராங்கங்க. ஏன்னா இவங்க வந்து அதிகாரி டைரெக்டாக வரவே இல்லை. இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் அணிவுச்சி பஞ்சாயத்தில் கோரக்குழிக்கு இடையில, கோரக்குழிக்கு வடக்க நிறைய தெற்கு நெறியங்குழி, வடக்கு நெறியங்குழிக்கு நடுப்பில் தெற்கு நெறியங்குழி பக்கம் வரவே இல்லை. எந்த ஒரு அதிகாரியுமே வரல. வந்து இந்த ஒரு நாள் வந்து பேசினாங்க, கேட்டுவிட்டு அப்படியே இந்த உள்ளே இது சித்தமொழி ஒரு ஆள் வந்தாங்க. இப்படியே வந்ததுனால அந்த கரும்பு மட்டும் ஏற்றுனாங்க, பாக்கி ஒன்றும் ஏற்றவே இல்லை. கிடைக்குங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் இடைத்தரகர் இல்லாத இவங்க வரவே இல்லையே. இடைத்தரகரை வச்சு தானே இவங்க வராங்க. ஒரு கரும்பு 3000 ரூபா வெட்டி ஏற்றி விடுறது செலவாகுங்க. 25 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் வந்து ஆள் வச்சு வெட்டி அவங்க வண்டி மட்டும் அவங்க வர சொன்னாங்க, வண்டியில் ஏற்றிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பிற்காக விவசாயிகள் வந்து செங்கரும்புகளை கொள்முதல் செய்ய 31 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு செங்கரும்பு சாகுபடிக்கான செலவு, கூலி ஆட்கள் செலவு, மருந்துகளின் செலவு அதிகரித்துள்ள நிலையில் இந்த செங்கரும்புகளை 38 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இங்கு பெரும்பாலான விவசாயிகளுக்கு 20 ரூபாயும், ஒரு சில விவசாயிகளுக்கு வெட்டுக்கூலியுடன் சேர்த்து 25 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மீதமான தொகை என்ன ஆனது, எவ்வாறு அவர் செலவு காட்டுவார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் பொங்கல் கரும்பை விளைவித்த விவசாயிகளின் குற்றச்சாட்டு என்ன என்பதுடன் நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். வணக்கம் கோபி, கூறுவது என்ன, விவரங்களை வழங்கலாம். பிடாகம் குச்சிப்பாளையம் என்ற இடத்துல தான் ஏராளமான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் கரும்பு வந்து பயிரிட்டிருக்காங்க. இந்த கரும்பு என்ன விலைக்கு கொள்முதல் செய்கிறாங்க, என்ன இதுன்ட்டு நேரடியாக நம்ம விவசாயிகிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கள் ஐயா, விவசாயிகிட்ட உங்கள்கிட்ட கரும்பு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க, என்ன? என்கிட்ட கொள்முதல் விலை இது வரைக்கும் எந்த வருஷமே சொன்னதில்லை சார். இது வரைக்கும் வருவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ கட்டு போட்டுக்கிறோம், நாங்கள் அலாட் பண்ணிக்கிறோம் அப்படின்னவங்க வெட்டி ஏற்றுவோம். எதுவுமே எங்களுக்கு சொல்கிறதில்ல. அக்கௌண்ட்டு எல்லாமே இது வாங்கிட்டு போவாங்க, அவங்க போடுறது தான் ரேட்டு. இது வரைக்கும் நாங்கள் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் இத்தனை வருஷமாக, நாங்கள் சொல்கிறதுலாம் ரேட்டு கிடையாது. கவர்மெண்ட் வேலையும் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்ததில்ல. டிரான்ஸ்போர்ட் போக அவங்க போடுறது தான். போன வருஷம்லாம் 460 ரூபா போட்டாங்க. இந்த வருஷம் எவ்வளோ போடணும்னு இது வரைக்கும் தெரில. எங்கள் விவசாயிகிட்ட விலையை சொல்கிறதில்ல. நாங்கள் தீனி மூட்டை 1600 ரூபாய்க்கு எடுக்கிறோம். ஒரு மூட்டை 2000 ரூபா நாங்கள் மூட்டைக்கு செலவு பண்ணுறோம். ஒரு போகம் இப்போ நான் கால் மடித்து கரும்பு பயிர் வைக்கிறதுக்கு ஒரு ஐட்டமே 10,000 செலவு போகுது. இது வருஷம் பூரா நாங்கள் 10 மாதம் இதை பயிர் போனால் எங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா கிட்ட காக்கானிக்கே வந்து 80,000 செலவாகி போகுது. ஒரு ஏக்கர்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு தாண்டி போகுது. இதில் கொள்முதல் பண்ணுறன்ற பேரில் வந்து நம்ம அக்ரியை வந்து இதில் இறக்கிறாங்க. அக்ரிங்க வராங்க, வந்து பார்த்துட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கத்தைக்கு 100 ரூபா கமிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வந்து சேல்ஸே எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களாம் 20 கட்டு 30 கட்டு இப்படியே கொடுத்து எல்லாம் தோட்டத்துலையுமே கரும்பு நிற்குது. இதில் அக்ரிங்களையும் இந்த கூட்டுறவுத்துறையும் சேர்ந்து இவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்கிட்டு ஒரு கத்திக்கு வந்து 100 ரூபா ஒரு கத்திக்கு பேசி நிறைய கொல்லியில் 200 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ எங்கள் அப்பா பேரில் நான் என் 15 வச்சிருந்து எனக்கு வந்த கத்தையே யாருமே கொடுக்கல. கேட்டால் உங்களுக்கு வந்து நான் 0 பாயிண்டில் போட்டோம், அந்த பிளாக் போயிடுச்சு, இந்த பிளாக் போயிடுச்சு, ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. யாருமே ஃபோனே பண்ணலை. அப்போ அவங்களுக்கு ஒரு 100 கத்தை 150 எனக்கு வரும்போது அந்த 100 கத்தை அந்த கமிஷனில் வேறு யாருக்குள்ளே ஏற்றி போயிடுறாங்க. அதுமாதிரி 20 கத்தை 30 கத்தை கொடுத்தா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நாங்கள் வந்து விவசாயிங்க வந்து இந்த கவர்மெண்ட் எடுக்கிறதுனால தான் கொள்முதல் கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம். ஆனால் இதே வந்து எடுக்கிறதில்ல. விழுப்புரம் மாவட்டத்துக்கு உள்ள காடு கரும்பு எடுத்தாலே அந்த பிடாங்குச்சி பாலத்தில் இருக்கிற கரும்பு எல்லாமே கரெக்டாக போயிடும். சரி, இப்போ இன்னொரு விவசாயி இருக்கார் நம்மக்கிட்ட, அவங்கள்ட்ட என்னன்னு கேட்போம். சார் உங்கள் குறைகள் என்ன சார், சொல்லுங்கள் சார். ஏன் குறைகள் என்ன சார், 20 கத்தை கொடுக்குறாங்க சார் ஒரு கவர்மெண்ட்லேருந்து வந்து ஒரு அடி போட்டுக்கிற 20 கத்தை. அவங்க கரும்பு சுத்தமுறை எடுக்கவும் இல்லை. இந்தமாரி பண்ணுறாங்க. என்ன நாங்கள் பண்ணுறது? விவசாயி பண்ணுறேன். எங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு பாஸ்புக் வாங்கி போவாங்க, அவங்க போட்டது தான் ஐயா, விலையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ இன்னொரு விவசாயி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க நம்மகிட்ட, அவங்கள்ட்ட என்னன்னு கேட்போம். ஏம்மா உங்கள்கிட்ட கரும்பு எவ்வளோ எடுக்காங்க? 38 ரூபா எடுக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில். உங்கள் ஒரு கரும்பு உங்கள்கிட்ட எவ்வளோ எடுக்கிறாங்க? என்கிட்ட எடுக்க இல்லைங்க, என்கிட்ட எடுக்க இல்லை கரும்பு. ஏங்க நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், ஏதோ இல்லாதவங்க போடுறவங்களுக்கு கரும்பை எடுக்க இல்லை. இப்போ கொஞ்சம் பணக்காரர் இருக்கிறவங்களுக்கும் பார்த்து எடுத்துக்கினாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? அங்கே தீனி மூட்டை நாங்கள் எடுக்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு 1500 ரூபா ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ். அதேமாதிரி டிஐபி வந்து 1600 700 வரைக்கும் போகுது. ஊரே அதேமாரி
அம்மோனியா அது மாதிரி எல்லா தீனியும் வச்சு நாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நம்ம விவசாயிகள் நம்பி நாம் அந்த கூட்டுறவில் ஒன்றுமே அந்த ரேஷனை பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி எதனா பண்ணி விடுங்க சார் அப்படின்னா, இருக்கும்பா நாளைக்கு வரேன்பா நாளன்னைக்கு வரேன்பா இப்படியே சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாதிருந்தா நாங்கள் எப்படி அந்த பயிர் வச்சு நாங்கள் லோல் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நம்மள்ட்ட பல குறைகளை சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து தமிழக அரசு உடனடியாக வந்து இந்த கொள்முதல் செய்ய வேண்டிய, அதாவது 38 ரூபா கொள்முதல் செய்ய வேண்டிய கரும்புக்கு கொள்முதல் விலையை வந்து கரெக்டான முறையில் கொடுக்காததால் விவசாயிகள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக இந்த அதிகாரி மேலே உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் தடுக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை.